ததபிதா சஞ்சாரி சாரஸ்வதம். பாணி நிர்மல சுக்தி பாரபரிதான்னு சொன்னாலே அந்த எப்பேற்பட்டதாக இருக்குன்னு டெபினேஷன் சொன்னார். தேவலோகத்தில் சந்தன காட்டில் அழகாக நிறையா திவ்ய போதனைகள்லாம் பண்ணிட்டும் ஆனந்தமாய் வேணியை வச்சுட்டு தேவஸ்தெல்லாம் கானம் பண்ணுவாளாம். அப்போ பல பேர் உட்காந்து கேட்டுருப்பாளாம். அப்படி கேட்டுருக்கிற போது தமிழ்நாட்டு பாரத தேசத்தில் அம்பாளுடைய உபாசகால் யாராவது பேச ஆரம்பிச்சுட்டா அவள்லாம் என்ன சொன்னாலாம், நீ உன் கச்சேரியை நிறுத்த போகிறோம், பாரத தேசத்தில் அம்பாளுடைய உபாசகன் பேச போகிறான், அங்கே கேட்க போகிறோம்னு அத்தனை பேரும் கிளம்பி இங்கே வந்துடுவாளாம். அதை நிறுத்திட்டு இங்கே வந்துடுவாளாம். அதுக்கு மேலே சாரமாக இருக்குவான் அந்த மந்திரங்கள் உச்சரிக்கிறாளே அவளுடைய வாக்விலாசம். தஸ்மான் நந்தன சாரு சந்தன தரு ಛಾಯಾಸು ಪುಷ್ಪಾಸವೇ ಸೈರಾಸ್ವಾದನ ಮೋದಮಾನ ಮನಸಾಂ ಉದ್ದಾಮ ವಾಮಭ್ರುವಾಂ ವೀಣಾಭಂಗಿತರಂಗಿತ ಸ್ವರಚಮತ್ಕಾರೋಪಿ ಸಾರೋಜ್ಜಿತೋ ಏನ ಸ್ಯಾದಿಹ ದೇಹಿ ಮೇ ತದಭಿತಾ ಸಂಚಾರಿ ಸಾರಸ್ವತಂ. அவ்வளோ பெருமைகள் மந்ததபத்தில் உண்டு. நம்ம போன தலைமுறை வரை இருந்திருக்கு மந்ததபம். அதனால தான் போன தலைமுறை வரை பெருமையோடு இருந்துட்டு போயிட்டாள். அந்த பெரிய தொடர்ந்து வராமல் காரணம் இருந்து மந்திரங்கள்லாம் விட்டோம் பாருங்க. அதான் எல்லா பெருமையும் போயிடுத்து அழகாக விஸ்வாமித்திர உபதேசம் பண்ணி மந்திரோபதேசம் பண்ணி தங்க வச்சு மறுநாளைக்கு அழகாக சந்தியாவந்தனாதி அனுஷ்டானங்கள் பண்ணி தாடகாவனத்துக்குள் வந்து பிரவேசித்தாள். சுவாமி ரொம்ப யோதனை பண்ணினார் விஸ்வாமித்திரர். முதல் அதுவும் வீரர்கள் ஸ்ரீவதம் பண்ண மாட்டாள். அதுலேயும் முதல் வதமே ஸ்ரீவதத்திட்ட ஆரம்பிக்க சொல்கிறோமே அப்படின்னு சொல்லி இப்படி விஸ்வாமித்திரர் சொன்னாள், ராமா இதை ஸ்ரீவதம் நினைக்காதே, இது எதற்காக நடத்துகிறாய் தெரியுமா, வேதங்களை ரட்சிக்கிறதுக்காகவும் யஜ்யத்தை ரட்சிக்கிறதுக்காகவும் கோபிராமண ஹிதத்துக்காகவும் சொல்லேன். அதனால் நீ ஸ்ரீவதம்னு யோதனை பண்ணாதே, தாடகை வதம் பண்ணணும், அவள் தான் எல்லா ராட்சதாளுக்கும் எல்லா விதமான அக்கிரத்துக்கு மூலம் அப்படி சொன்னாள். சாமி சொன்னாள், நீங்கள் என்னத்துக்கு பலம் கொடுத்து உபபிரமணம் பண்ணி ஏதோ அதை சமாதானம் பண்ணி கவலைப்பட்டு நான் ஏற்றுப்பேனோ ஏற்ற மாட்டேனோ பேசலே, நீங்கள் அது மாதிரி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எங்கள் அப்பா எனக்கு உத்தரவு போட்டிருக்காள், விஸ்வாமித்திரோட போ, அவர் என்ன சொல்கிறாளோ பண்ணு, அந்த ஒரு வாக்கியம் எனக்கு போரும், பிதுர் வச்சன கௌரவாதி. அப்படி படிச்சு நான் சுவாமி பிதுர்வச்சன நிர்தேசாதி பிதுர்வச்சன கௌரவாதி, எங்கள் அப்பா சொன்னது நான் அப்பா வாக்கில் வச்சுருக்க மதிப்பு, இந்த ரெண்டு போரும் நீங்கள் எதை சொன்னாலும் கேட்குறேன்னு சொன்னாள். தாடகாவதத்தை அழகாக சுவாமி தாடகையை நிகிரகிச்சு அவர் வதம் ரொம்ப அற்புதமான வதம். கடைசியாக சப்தவேதின்னு ஒரு பானம், அந்த பானத்தை கொண்டு தாடகையை நிகிரகிச்சு அந்த சந்தோஷத்தில் விஸ்வாமித்திரர் தாடகையை வதமே பண்ண முடியாது, ராமன் ஒண்டி ராமனாக இருந்தால் வதம் பண்ணினாள். அந்த சந்தோஷத்தில் விஸ்வாமித்திரர் என்ன பண்ணாள், வசிஷ்டர்கிட்ட கோபிச்சுண்டு பரமேஸ்வரன்கிட்டேருந்து நிறைய அஸ்திரசஸ்திரங்களெல்லாம் வாங்கினாளே, அவ்வளையும் ராமன் கிட்ட ஒப்படைச்சாள். ராமார்ப்பணம் பண்ணினாள். சுவாமி அதெல்லாம் வாங்கிட்டு அந்த அஸ்திர தெய்வத்தையெல்லாம் நேரம் பிரத்யட்சமாகவே வந்துடுத்து ராமன்கிட்ட. சுவாமி சொன்னாள், நீங்கள்லாம் இருங்கோ, எனக்கு எப்போ தேவையோ ராவணவதத்து போது உங்களை கூப்பிட்றேன், நீங்கள்லாம் வந்து சகாயம் பண்ணும் சொல்லி அனுப்பிச்சாலும் சரித்தம் சொல்லி அவ்வளோ அஸ்திரசஸ்திரங்களையும் வாங்கிட்டாள் பிரபு ராமன் விஸ்வாமித்திரட்டேருந்து. அதை வச்சு தான் பின்னாடி ராவணவதங்கள்லாம் பண்ண போகிறான். அங்கேருந்து சித்தாசிரமம் ஒரு இடம், ஒவ்வொரு இடமே அனுபவிக்க வேண்டிய இடம் தான் ராமாயணத்தில். எப்படி தாண்டதுன்னே எனக்கு தெரியல. ஒவ்வொரு இடம் வர்றபோது சுவாமி இந்த இடத்துல என்ன சரித்திரம் நடந்ததுன்னு கேட்பானாம். அது அந்த மாதிரி பெருமையை பார்க்கணும்னா பாரத தேசத்தில் பார்க்க முடியும். பாரத தேசத்தில் எந்த பிரதேசத்தை எடுத்தாலும் சரித்திரம் உண்டு. புண்ணிய சரித்திரம் இல்லாத பிரதேசமே கிடையாது பாரத தேசத்தில். அது மாதிரி ஒரு தேசம் சுவாமி மீதி தேசத்துக்கு உண்டா சொல்லுங்களே, ஒரு 10 மைல் சுற்று வட்டாரத்தை எடுத்தால் அதுக்குள்ளே ஒரு சரித்திரங்கள் இருக்கும். அது மாதிரி பாரத தேசம் முழுக்க இது மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு பகுதி இப்பேற்பட்ட புண்ணிய பூமியில் பிறந்திருக்கோமே, அதுவே பெரிய பாக்கியம் இல்லையா? எந்த பகுதி எடுத்தாலும் யாராவது அவதார புருஷால் உண்டு, ஒரு புண்ணிய சரித்திரம் உண்டு, அங்கே ஏதாவது சத்து விஷயங்கள் நடந்திருக்கும். அது மாதிரி க்ஷேத்திரம். அதனால் சுவாமி எல்லா இடத்துலையும் கேட்பாள், இந்த இடத்துல ஏதாவது விஷயம் உண்டா, இந்த இடத்துல யார் வந்தா, இந்த இடத்துல யார் அவதாரம் பண்ணினாள், தெரிஞ்சுக்கிறதுல ருச்சி உள்ளவாளோ அடிக்கடி தொந்தரவு பண்ணிருக்கணும் குருவே அப்படியே சொல்லப்பட்டிருக்கு. கேள்வி கேட்டு
அப்படி யார் தொந்தரவு பண்ணுறானோ அவன் தான் உயர்ந்த சிஷ்யன் வேறு சொல்லப்பட்டிருக்கு. அந்த விஷயத்தில் குருவுக்கு தொந்தரவே கொடுக்கணுமா. சதாசிவ பிரம்மேந்திராவுடைய சரித்திரத்தில் அற்புதமான சரித்திரம். சதாசிவ பிரம்மேந்திரா அப்படி தான் மாற்றி மாற்றி தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தார். பிரம்மம்னா என்ன, ஆத்மானா என்ன, அவித்யனா என்ன, ஒரே விஷயத்துக்கு மாயின்னு ஒருத்த பேர், அவித்யின்னு ஒருத்த பேர். ஒரே விஷயத்துக்கு பகவான் அனுவர்த்திச்சு வருமையானால் அது மாயின் பேர். அதுவே ஜீவனை அத்தியஸ்தம் பண்ணி வரதா இருந்தால் அதுக்கு அவித்தியின் பேர். ஒரே விஷயத்து இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம், எந்த நிலையில் மாயின்னு சொல்லணும், எந்த நிலையில் அவித்தின்னு சொல்லணும், மாற்றி மாற்றி கேட்டுவிடாள். குரு சொன்னாள், உனக்கு பாடம் சொல்லி என்னால் சாத்தியமில்லைடா, உன் வாய் அடக்கணுண்டா அப்படின்னு சொன்னாள். இதான் சொன்னார். முதல் நாள் சாயந்தரம். மறுநாளைக்கு பாடத்தை உட்கார்ந்துக்கும் போது சதாசிவம் வரல. குரு கேட்டால் சதாசிவம் வரலையே பாடத்துக்கு நாள். அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சே தெரியாதா அவங்களுக்கு நாள். இந்த வார்த்தையே ஞானமாக எடுத்து வாக்கு அடைச்சா தான் ஞானம் வரும். பேசுகிற நிறுத்தினாத்தான் இந்திரியங்கள் உள்ள நோக்கி திரும்பும். அதனால தான் எல்லா ஜபத்திலையும் மௌனமாறுங்கிறாள் பாருங்க. உங்களுக்கு புரிய முடியாது சொல்கிறா இருந்தால் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு தான் காரை ஸ்டார்ட் பண்ணுறான். வெளியில் சக்தி போகுமையானால் சக்தி வேலை செய்யாது. வாக்கு மூலமாக சக்தி போயின்னு இருக்குமையானால் உள்ள நோக்கி மனசு ஹிருதயங்கள் திரும்பாது, பிரம்மத்தை தேட முடியாது. அதனால தான் எல்லா ஜபம் பண்ணுற போதாவது மௌனமாறு, பூஜை பண்ணுற போதாவது மௌனமாறு அப்படின்னு சொல்கிறாள் சத்திரங்கள்ல. உன் வாய் அடைக்காதானா, வாய் அடைச்சது தானே ஹிருதயம் உள்ள மனசத்தை திரும்ப ஆரம்பிச்சது, பிரம்மதர்ஷனம் கிடைச்சிருந்தோம், ஞானி ஆகிட்டார் அவர். ஆனால் ஜனங்களை கூட இருக்கிறார் சொன்னால் பைத்தியம் முடிச்சதுன்னாள். ஞானிகள் பைத்தியமாக தானே தெரியும். குரு அலர்னாலாம். உன்மத்தவத் சஞ்சரதீதி சிஷ்யா, எல்லாரும் என் பிள்ளை என் சிஷ்யனுக்கு பைத்தியம் முடிச்சிருக்கிறான். அந்த பைத்தியம் எனக்கு பிடிக்கலையேன்னு அலர்னார் அவர். உன்மத்ததாமே நகிதாதிருஷீதி, அந்த பைத்தியம் எனக்கு பிடிக்காதான்னு நான் ரொம்ப நாளாக எங்கன்னு இருக்கேன், எனக்கு பிடிக்கலையே, சிஷ்யனுக்கு பிடிச்சிருச்சே அப்படின்னு அலர்னார் அவர். இந்த மாதிரி மௌனம் ஆத்ம ஞானத்துக்கு பெரிய சாதனமான விஷயம். சிஷ்யனாக உள்ளவன் கேள்வி கேட்டு தொந்தரவு கொடுத்துதான் இருக்கணும். அது சிஷ்யனுடைய அடையாளம். அது சுவாமி ஒவ்வொரு இடத்தையும் கேட்பாள், இந்த இடத்துல ஏதாவது விசேஷம் உண்டா, இந்த இடத்துல ஏதாவது விசேஷம் உண்டான்னு. அங்கங்கே உள்ள சரித்திரங்களாக அது வந்தார் விஸ்வாமித்திரர். அங்கேருந்து சித்தாசிரமத்துக்கு வந்தாள். எல்லா இடத்தையும் கேட்குற மாதிரி சுவாமி பிரம்மன் இந்த சித்தாசிரமத்துக்கு ஏதாவது விசேஷம் உண்டானால் விஸ்வாமித்திரரை ஏற அரங்க பார்த்தார். ராமாயணம் விளையாடுறையா, இதே சித்தாசிரமத்தில் இதுக்கு முன்னாடி பிரபு வாமனனா அவதாரம் பண்ணியிருக்கான். எந்த இடத்துல வாமனாவதாரம் பண்ணினாலும் அந்த இடத்துல விஸ்வாமித்திரர் யாகம் பண்ணுறார். அந்த இடத்துல வந்து இந்த இடத்துல ஏதாவது விசேஷம் உண்டான்னு கேட்டார். விஸ்வாமித்திரர் என்ன சொல்லி பார்த்தார், ராமாயணம் விளையாடுறியா, ஏஷ பூர்வாசிரமோ ராமா, உனக்கு இது பூர்வாசிரமம் இல்லையா ராமான்னு ஆரம்பித்தாள். சுவாமிக்கு தூக்கி அறி போட்டது. இந்த அவதாரத்தில் நான் மனுஷனாக வச்சுருக்கேன், கொஞ்சம் ரகசியத்தை வெளிப்படுத்த அதுக்கு ஒரு அடை காண்பிச்சாள். விஸ்வாமித்திர சொன்னாள், எனக்கு ஒன்றை காட்டி கொடுக்கணுங்கிறது என் எண்ணம் இல்லை, ஆனால் என்ன ஏதோ ஒன்று தெரியாத மாதிரி நீ நினைச்சிட்டே அதை என்னால் பொறுத்துக்க முடியாது. வாமனசிய மகாத்மனா, இங்கே வாமனன் அவதாரம் பண்ணாண்டான்னு சொல்லி எல்லாம் அனுபவிக்கணும். தபோயோனியும் தபோராசி. வாமன அவதாரம் பண்ணின உடனே கஷ்யப பிரஜாபதியும் அதிதியும் ஸ்தோத்திரம் பண்ணினாள். எப்படி ஸ்தோத்திரம் பண்ணினாள் தெரியுமா, தபோமூர்த்தியும் தபோராசி, நான் ஜபம் நான் பண்ணின தபசுடைய உருவமாகவே நீ வந்திருக்காய், என் தபசுடைய பலனாகவே வந்திருக்காய். அதாவது கஷ்யப பிரஜாபதி வாமன ஸ்தோத்திரம் பண்ணுற மாதிரி விஸ்வாமித்திரன் ராமனை ஸ்தோத்திரம் பண்ணினார். அப்படி பண்ணிட்டு கடைசியில் இப்படி அவர் சொன்னார் அப்படின்னு. சில நேரடியாக நமஸ்காரம் பண்ணினாலும் ஸ்தோத்திரம் பண்ணாலும் ராமன் ஏற்றுக்க மாட்டான். அதனால் அவர் ஸ்தோத்திரம் பண்ணுற மாதிரி ஸ்லோகங்களை சொல்லி இவர் ஸ்தோத்திரம் பண்ணுறாரு சொல்லிட்டு இது மாதிரியெல்லாம் கஷ்யப பிரஜாபதி ஸ்தோத்திரம் பண்ணினாளாக்கம். அவனாலே 10-12 ஸ்லோகம் அது மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். தன் மனசில் உள்ள பாவத்தெல்லாம் காண்பிச்சு. அதனால் அந்த சித்தாசிரமத்தில் யாகம் நடந்து 6 நாள் நடந்த யாகம். அத்திய பிரபதி ஷட்ராத்திரம் மௌனித்தஞ்ச கதோ மணி. சங்கல்பத்தான உடனே சுவாமி என்ன பண்ணால் நமஸ்காரம் பண்ணி விஸ்வாமித்திர எப்போ ராட்சசாலாம் வருவாள், நாங்கள்லாம் எப்போ ஜாக்கிரதையாக இருக்கணும்னு கேட்டாள். கூட இருக்கிறவாள்லாம் சொன்னாள். விஸ்வாமித்திர யஜ்ய சங்கல்பம் பண்ணிவிட்டாள். 6 நாள் சாத்தியமான யாகம் இது. இந்த 6 நாளும் விஸ்வாமித்திரன் மௌனமாக இருப்பார். கர்மானுஷ்டானத்தும் போது சங்கல்பம் பண்ணிவிட்டா பவித்திரம் செஞ்சா பண்ணி ஆச்சோரம் பண்ணுறவரை மௌனமாக இருப்பாள். வாழலாம். அது 6 நாளாக இருந்தாலும் சரி, 6 வருஷமாக இருந்தாலும் சரி, அவளால் சாத்தியமான ஒரு விஷயம். இல்லைமா 6 நாளும் விஸ்வாமித்திரர் பேச மாட்டார். ஏதாவது கேட்கணும்னா எங்கள்கிட்ட கேளுங்கோ,
ராட்சசாள் பெரும்பாலும் கடைசி தினம்தான் வருவாள். 6 நாளும் ஆனாலும் 6 நாளும் ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்கணும். அப்படி உபதேசிக்க சுவாமி யாகசாலுடைய வாசல் லட்சுமணன் வச்சுட்டு சுற்றி வருவாளாம். லட்சுமணா ஜாக்கிரதை இப்படியே சொல்லி 6 நாளும் யாகசாலை சுற்றி வந்து யஜ்யத்தை ரட்சித்து கொடுத்தான். 6ஆம் நாள் அன்னைக்கு மாரிச்சன் சுபாகம் பண்ணுறாள்லாம். பயங்கரமாக ரத்தம் மாம்சம் எல்லாத்தையும் கொண்டு வந்து யஜ்ய வேலையில் வாரி கொட்டுட்டு போய்டுறது. அசத்துக்களுக்கு கெடுக்கிறதானே, அதுலேருந்து இன்னொரு லாபம் வேண்டியிலேயே, கெடுத்தாலே போருமே. சுவாமி சொன்னால் ஏதோ பெரிவாட்ட அத்தியனம் பண்ணின வேதம், நதிக்கரையில் முளைச்சிருக்கிற தர்ப்பம், இதை வச்சு நான் அனுஷ்டானம் பண்ணினா அசத்துக்களுக்கு வர்ற கோபத்தை பற்றியாடா அந்த வர்க்கத்தையே அழிக்கணும்னு சொல்லி சுவாமி பல பேரை ஆக்னேயாஸ்திரம் போட்டு நிகிரகிச்சு மாரீச்சனை உண்டி மானவாஸ்திரம் போட்டு சமுத்திரத்தை கொண்டு முக்கி எடுத்து இனிமேல் இப்போ முக்கினா திணறி போடுவாங்க நினைக்க அவனை விட்டுட்டு வந்துடுத்தது. அழகாக யஜ்யத்தை ரட்சித்து கொடுத்து சுவாமி இவ்வளோ பெரிய யுத்தம் நடக்கிற போது ஒரு சின்ன ரத்தம் மாம்சம் திவில கூட அந்த பக்கம் திரும்பலையா. சுவாமி குரு பக்தி பெரியவாழ்கிட்ட எப்படி நடந்துக்கணும், நாம் எப்படி இருக்கணுங்கிறத ராமனை பார்த்துட்டா போகிறோம். மீதி பின்னாடி பல யுத்தங்கள் பிரபு ராமன் பண்ண போகிறான். பெரும்பாலான யுத்தங்களில் லட்சம் தான் அமைச்சிருக்கான் சுவாமி, நீ போய் நிகிரகிச்சுட்டு வா அப்படின்னு விட்டு. அப்படி தான் பின்னாடி பல இடங்களில் பண்ணியிருக்கான். ஆனால் விஸ்வாமித்திரனுடைய யஜ்ய லட்சத்தும் போது லட்சுமணனுடைய சகாயத்தை 1% கூட பகவான் சேர்த்துக்கலை. அவனை வெறும்னா சாட்சியாக வச்சுட்டு முழுக்க பகவான் மட்டுமே நின்று யுத்தத்தில் ஜெயித்தான் ராட்சசால. ஏன் தெரியுமோ, அவ்வளோ ஆச்சாரிய பக்தி அவனுக்கு. சுவாமி என்ன நினைச்சாள், விஸ்வாமித்திரர் கேட்குற போது லட்சுமணனை சேர்த்து கேட்கல, தன்னை ஒண்டிதானே கேட்டாள். தன்கிட்ட மட்டும்தானே நம்பிக்கை வச்சாள். தன்னை ஒண்டி கேட்டாலும் தான் ஒண்டியே ரட்சிக்கணும்னு நினைச்சாலும் கூட யார் வேணா வந்திருக்கட்டும், அவருடைய சித்தம் நம்ம பரிபூர்ண நம்பினாலே அந்த பரிபூர்ண நம்பினாய்க்கு நாமே அதை நடத்தி கொடுக்கணும். எவ்வளோ ஆச்சாரிய பக்தி இருக்கணும் யோசனை பாவனை. அவளுடைய சித்த விருத்தி எப்படியோ அது மாதிரியே நாம் நடந்துக்கணும் தீர்மானம் பண்ணி பகவான் ஒண்டியாகவே இருந்து யஜ்யத்தை ரட்சித்து கொடுத்தான். அதை பார்த்துட்டு மகர்ஷியெல்லாம் ஆச்சரியப்பட்டாள் சொல்லி அங்கேருந்து கிளம்பி ஜனகனுடைய ராமன் கிளம்புறேன்னு விட்டான். யஜ்ய ரட்சணம் விழுந்துருத்தோ கிளம்புறேன்னு விட்டான். ஜனகன் ஒரு மகாராஜா இருக்காள். அவங்ககிட்ட சிவதனுஷ் இருக்கு, அதை யாராலையும் இதுவரையும் முடிக்க முடியலை. நீ அந்த சிவதனுஷை பார்க்கணும். நாள் நல்ல வீரனும் யாராலையும் எடுக்க முடியாத ஒரு தனுஷ் இருக்குன்னு அதை பார்க்கணும் தோணித்து. அந்தந்த வித்தையில் ருச்சி உள்ளவாளுக்கு அதை பற்றி பேசினா உடனே பார்க்கணும் தோணும். வேஷா வரைன்னு விட்டான் பிரபுராமன். அப்படியே வர்றபோது அப்போ தான் நடுப்புற ஸ்கந்தோத்பத்தி கங்காவதாரணம் பல புண்ணியமான சரித்திரங்கள்லாம் சொல்லி ராத்திரி முழுக்க ராத்திரி 12 மணி 1 மணி வரை புண்ணிய சரித்திரங்கள் சொல்லியிருக்காள். அப்படியெல்லாம் சொல்லி குழந்தை ஆயிடுச்சு 2 நாள் சொல்லி ஸ்கந்தோத்பத்தி சொல்லியிருக்காள். முருகனுடைய உற்பத்தி சொல்லி பலசுத்தி சொல்லி கங்காவதாரணம் சொல்லி இந்த கங்கையும் உங்கள் குடும்பத்தால் கிடச்சிது பாரத தேசத்துக்குன்னு கங்காவதாரண சரித்திரம் சொல்லி அங்கேருந்து அழைச்சின்னு வந்து அகல்லியுடைய ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தாள். அகல்லி எந்த இடத்துல இருக்காளோ அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாள். விஸ்வாமித்திரர் சொன்னாள், உன்னுடைய சரண சுருஷத்தால் தான் அவளுக்கு க்ஷேமம் கிடைக்கணும் எதிர்பார்த்துட்டு இருக்கான் நாள். சுவாமி என்ன பண்ணாள், விஸ்வாமித்திரம் புரஸ்கரித்தே இல்லையே பிரிவாள், நீங்கள் முதல்ல போங்கோ, ஏதோ அவரால் க்ஷேமம் கிடைச்சா மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணிக்கலாமே, நீங்கள் முன்னாடி போங்கன்னு விஸ்வாமித்திரம் முன்னிட்டு தான் பின்னாடி போனாலாம். கீழே சொன்ன மாதிரி மகான்கள் பெரியவாளுக்கு மரியாதை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத ராமனுடைய சரித்திரத்தையும் தெரிஞ்சுக்கணும். விஸ்வாமித்திரர் என்ன சொன்னாள், உன் சரண ஸ்வரிஷத்தால் அகல்லைக்கு சேயஸ்ன்னு சொன்னாள். ஆனால் பகவான் என்ன பண்ணான் தெரியுமோ, அவள் எப்படி வேணா இருக்கட்டும், மகர்ஷி பத்னி அவள் மேலே தன் கால் படப்படாதுன்னு நினச்சானாம். தன் சரண ஸ்வரிஷம் மகர்ஷி பத்னிக்கு வரப்படாதுன்னு நினச்சான். கால் பட்டாது கௌரவ சரித்திரம் எப்படி வேணா இருக்கட்டும். நாம இருந்தால் என்ன சொல்லுவோம், அவன் அப்படி நடந்துனான் இப்படி நடந்துனான், புறத்தையாடைய குறைய பார்த்துட்டு அப்படி அதனால நான் அப்படி நடந்தேன் எனக்கு மண். சுவாமி என்ன சொன்னால் தெரியும், அவள் எப்படி வேணா இருக்கட்டும், நம்ம பொறுத்தவரை மகர்ஷி பத்னி அவள் மேலே நம்ம கால் படப்படாதுன்னு நினச்சானோம். அதனால் என்ன பண்ணான்னாள், அந்த பாறாங்கல்ல இருக்கிறத காலால் அதனால் தாண்டினான் சுவாமி. அதில் கால் படலை, தாண்ட போது சரணத்தில் இருக்கிற தோழியெல்லாம் அதில் விழுந்தது. அகல்லை எழுந்தினார் வால்மீகி. அந்த நிலையிலையும் தன் கால் படப்படாதுங்கிற கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவளவள். அந்த மாதிரி மரியாதா பாவம் இருக்கணும். எதிராடி எப்படி இருந்தாலும் நாம் அவளை கொடுக்க வேண்டிய கௌரவத்தை எந்த விதத்தையும் குறைக்காமல் இருக்கணும் அப்படின்னு நடந்துக்கணும். அந்த மாதிரி நடந்துனான் அகல்யா விஷயத்தில் பிரபு ராமன். உடனே சந்தோஷப்பட்டு அவள் அழகாக ராமனை பூஜை பண்ணி
ராமனும் அகல்யும் கௌதமனையும் சேர்த்து வச்சு அவளுக்கு ஒரு பூஜை பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிறது முன்னாடி ஒரு தம்பதி பூஜை பண்ணாராம் சுவாமி. நல்ல குடும்பத்துடைய குடும்பம்னோம். நல்ல பெரியவாளை சேர்த்து வச்சு அழகாக தம்பதி பூஜை பண்ணி, சில குடும்பத்தில் உண்டு ஏதாவது சட்ட பூர்த்தி மகோத்சவம் நடக்கிறதுனா கோவிலுக்கு கல்யாணோத்சவம் பண்ணுவாள். ஈஸ்வர தெய்வங்களுக்கு ஏதாவது ஆலயங்களை போய் கல்யாணோத்சவம் பண்ணி வச்சுட்டு தான் பண்ணிக்கிறது. சுவாமி கோவிலுக்கு பண்ணி நல்ல மகிழ்ச்சி தம்பதியிலே சேர்த்து வச்சு உற்சவம் பண்ணுவாள். கல்யாணோத்சவம் கொண்டாடி பூஜை பண்ணி நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஜனகருடைய பிரதேசத்துக்கு வந்து ஜனகர் பார்த்த உடனே விஸ்வாமித்திரியும் குழந்தைகளையும் பார்த்த உடனே அந்த குழந்தைகளை பார்க்குற போதே க்ஷத்திரிய குழந்தைகள் பார்த்தாலே தெரியுறதே இவாள் யாரும் க்ஷத்திரிய வர்க்கம் மாதிரி தோன்றதே. கதம் பத்யாம் பிராப்தோ இவாளை நடத்தி அழிச்சுட்டு வரலாமா சொல்லியிருந்தால் தேர் நினச்சிருப்பேன்னு சொல்லி விஸ்வாமித்திர வரவேற்றான். விஸ்வாமித்திர நடந்த விஷயங்கள்லாம் சொல்லி தசரதிய குமாரன் யாக ஐக்கிய ரட்சணங்கள்லாம் சொல்லிட்டு அந்த இடத்துல எப்படி வசிஷ்டர் தசரதனுக்கு வாத்தியாரோ அது மாதிரி ஜனகனுக்கு சதானந்தர்னு வாத்தியார். அந்த சதானந்தர் அகல்யனுடைய பிள்ளை, பிரியறதுக்கு முன்னாடி ஏற்பட்டவாள். அவர் அங்கே வாத்தியாராக இருக்கார். உடனே அவருக்கு என்ன தோணும், ராமன் வந்திருக்காருன்னு உடனே ராமனால் தான் தன் அம்மாவும் அப்பாவும் சேர போகிறான்னு தெரியும். அதனால் என்ன தோணும், எங்கள் அப்பா அம்மா சேர்ந்துட்டாளான்னு கேட்கணும்னு உடம்பு பறக்கிறது. அதுதான் பறக்கும். ஆனால் பெரிய சதஸில் சில விஷயங்களை நேரடியாக கேட்க முடியாது. எங்கள் அப்பா அம்மாவை சேர்ந்துட்டாளான்னு கேட்டால் ஒரு பையன் ஒரு நாள் பிரிஞ்சிருந்தாளா, எதுக்காக பிரிஞ்சிருந்தாள் அப்படி உடனே கேட்க ஆரம்பிப்பேன். நவைரமுத்தீபயதி பிரசாந்தம் நதர்ப்பமாரோஹதி நாஸ்தமேதி ஆபத்கதோஸ்மீதி கரோத்ய காரியம். விதுர நீதி. நவைரம் உத்தீபயதி பிரசாந்தம். ஜனங்கள் மறந்து போன விஷயங்களுக்கு பாருங்க, அதை கலப்புறா மாதிரி பேச மாட்டாளாம் மகான்கள். சண்டையை கலப்புறா மாதிரி பேச மாட்டாள். நவைரம் உத்தீபயதி பிரசாந்தம். நல்ல உத்தமாவுடைய குணம் அது. சில குடும்பத்தில் சகோதராளுக்குள்ளே சண்டை தவற ஆள் வந்திருக்கும். ஒருத்தருக்கு கல்யாணத்துக்கு கூட வராமல் பிரிஞ்சு இருந்திருப்பாள் 10-15 வருஷம். யாராவது பெரியவாள் வந்து இதெல்லாம் என்னடா பெரிய விஷயம் சொல்லி சேர்த்து வச்சிருப்பாள். அந்த சேர்ந்த சேகம் இன்னும் ஒட்டாமல் அறகுறையாக இருக்கும். 10-15 நாள் தான் ஆயிருக்கும் சேர்ந்து. யாராவது ஒருத்தர் அசத்தை வைக்கணும்னு செய்வான். 2 பேரும் பேசுறதை பார்த்தா 2 பேரும் பேசுன்னு பார்த்த உடனே சேர்ந்துட்டால் போல இருக்குன்னு நினச்சிப்பேன். புத்திமானாக இருந்தா அறகுறையாக இருந்தாலும் வச்சுக்கோ, 2 பேரும் பேச ஆரம்பிச்சுடா அப்படிமா. இந்த கேள்வியே போகாத காலம் நடத்தும். ஆமாம், இந்த பெரியவா வந்தாங்க 2 பேரும் ஏதோ பேசி சேர்த்து வச்சுருக்காள் அப்படிமா. அதுக்குள்ளே என்ன அம்மா 10 வருஷம் இல்லை என்ன சண்டை நீங்கள்லாம் பிரிஞ்சதுக்கு அப்படிமா. உடனே இவங்ககிட்ட பாருங்க ஒரு 2000 ரூபா பணம் கொடுத்து நீ கொடுக்கவே இல்லை மறுபடியும் கொடுத்தே சொல்லாதே அப்படிமா. மறுபடியும் 2 பேரையும் பிரித்து வச்சுட்டு போயிடுவான். நவீன புத்தி பிரசாந்தம். மறைஞ்சு போன விவகாரங்கள் இருக்கு பாருங்க, அதை கலப்பரா மாதிரி பேச மாட்டாளாம் மகான்கள். நதர்ப்பம் ஆரோகதி நாஸ்தமேதி. ஏதோ ஒரு பெருமை வந்துருத்து, ஒரு பன்னாடு போத்தினாள், ஒரு சன்மானம் பண்ணினாள், ஒரு கௌரவமாக ஒரு மானியம் கொடுத்தாள், ஒரு கிரகம் கொடுத்தாள், உடனே அகம்பாப்பட்டு மாட்டாளாம். நமக்காருக்கு தொண்டு இவ்வளோ மாலை விடுறதுக்கு இவ்வளோ பெருமை இருக்குது, இவ்வளோ பேர் பாராட்டாள், அகம்பாப்பட்டு மாட்டாள். நாஸ்தமேதி. யாரோ 2 பேர் ஏதோ அபாதம் சொன்னால் மைக்கப்படுதுன்னு தத்துவத்தின்னு பேசினாள், ஏதாவது குறை சொன்னாலும் அதனால் இடிஞ்சு போயிட மாட்டாளாம். நதர்ப்பமாரோஹதி நாஸ்தமேதி நாபத்கதோஸ்மீதி கரோத்ய காரியம். பெரிய சிரமமான ஒரு திசையில் இருக்காள். ஒரு பெரிய தப்பு பண்ணினா இதுலேருந்து தாண்டுடலாம் அப்படின்னு இருந்தாலும் தப்பு பண்ண மாட்டாளாம். இந்த அப்படின்னுட்டு விஸ்வாமித்திர அதுக்கு மேலே அழகாக பிரிச்சனாள். இல்லை இங்கிதமாக இப்போ அப்படி மரமாக பேசுகிறா பாருங்க, அவள்கிட்ட அதே மாதிரியே பதில் சொல்லணும். நம்ம மாதிரி உள்ளவாளான்னா நீ இதுக்கு தானே கேட்குற அப்படின்னு அவசியம் எதை மறைக்கிறானோ அப்படின்னு போட்டு உடைக்கிற மாதிரி காதில் 10 பேர் தெரியாத மாதிரி கேட்போம். விஸ்வாமித்திரன் பேசுகிறா என்ன சொன்னால் தெரியுமோ, அவன் என்ன அர்த்தத்தில் கேட்குறான்ங்கிறத புரிஞ்சுட்டாள். நாதிக்ராந்தம் மஜா ராஜன்னே மஜா பிரம்மன்னே. ராஜன்னே பிரம்மன்னே நாள் நான் என்ன காரியங்கள் பண்ணணுமோ எதையும் விட்டுடலை. எப்படின்னா பதில் சொல்லணும், எதையும் விட்டுடலை. நாதிக்ராந்தம் மஜா பிரம்மன்னு கர்த்தவியம் எத்கிருதம் மயா. என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கேன். இனிமேல் போய் பண்ண போகிறேன்னு நினச்சிக்காதே, எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் வந்திருக்கேன். உங்கள் அப்பாவும் அம்மாவும் ராமனை அற்புதமாக பூஜை பண்ணாடா. தம்பதி 2 பேரும் எப்படி குடுத்தலம் பண்ணாள் தெரியுமா? அதை பார்த்துட்டு ராமன் பூரிச்சான்.
எப்படி கொடுத்துட பண்ணுறாள் தெரியுமான்னாள். சங்கத முனினா பத்னி பார்கவேணேவ ரேணுகா. ரேணுகா தேவி ஜமதக்னியோட கொடுத்துடம் பண்ணுற மாதிரி உங்கள் அப்பாவும் அம்மாவும் கொடுத்துடம் பண்ணிட்டு இருக்காளா. எதற்காக சொன்னால் தெரியுமோ, அந்த தம்பதியோட தடவை பிரிஞ்சு மறுபடியும் சேர்ந்த தம்பதிகள். தம்பதிகளை திருஷ்டாந்தா வேறு சொல்ல முடியாது. ரேணுகா தேவி ஜமதக்னியும் கொடுத்துடம் பண்ணுற மாதிரி இப்படிலாம் பேசணும். இது மாதிரி பேசுகிற வாக்குசக்தினா வேணும். எதற்காக கேட்டாலோட அப்படி சொல்லி அதுலேருந்து அவர் பூரி படைஞ்சி விஸ்வாமித்திரருடைய சரித்திரத்தில் 10 சர்க்கம் பேசியிருக்கார். சாதாரண பேர்வழியை நீ குருவா அடையலடா, எப்பேற்பட்ட குருவா இருந்திருக்கே தெரியுமான்னு விஸ்வாமித்திரன் 4 திக்கிலையும் தபஸ் பண்ணி நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரே ஜென்மாவில் க்ஷத்திரிய வர்க்கத்திலேருந்து பிராமணர் ஆனவாராக்கும் அப்படின்னு அந்த சரித்திரங்களை நான் சொல்லிவிட்டோம். உடனே விஸ்வாமித்திர சொன்னால் ஜனகனை கூப்பிட்டு சிவதனுசை கொண்டு வர சொல்லி 5000 ஜனங்கள் எடுத்துன்னு வந்தாள் அப்படிங்கிறார் வால்மீகி சொல்கிற போது. அப்பேற்பட்ட சிவதனுசு அந்த 5000 பஞ்சசாஸ்திர ஜனங்கள் எடுத்துன்னு வந்து கொண்டு வந்து நிறுத்த விஸ்வாமித்திர கூப்பிட்டு குழந்தை ராமா வில்ல பாருன்னு